என் உயிரில் கலந்த உறவே பகுதி 3. பரத் அவள் மகளின் பெயரை கேட்டதும் அவளுக்கு ஏதோ போல் இருந்தது. அவன் பிறந்ததிலிருந்தே தனிமையில் வளர்க்கப்பட்டவன். அவனுக்கு கலையை தவிர யாரும் இல்லை. இப்போது தன் மகனுக்கும் சொந்தங்கள் தேவையோ என்பதை யோசிக்கிறாள். கலை, என்ன ஆச்சு? ஏன் அமைதியா நிற்கிறீங்க என்று யோசனையில் இருந்தவளை சுயநினைவிற்கு வரச் செய்தான். அஸ்வின் என்று ஒரு வார்த்தையில் உரையாடலை முடித்துவிட்டு அங்கிருந்து கிளம்பினாள். இருவரும் தன்னை அறியாமலேயே திருமணத்திற்கு சம்மதம் சொல்ல திருமண வேலைகள் நடந்து கொண்டிருந்தது. நாளை கயலுக்கு பிறந்த நாள். அம்மா, கயலுக்கு ட்ரெஸ் எடுக்கணும், வாங்க ஷாப்பிங் போகணும் என்று கயலை தூக்கி தன் கையில் வைத்து கொண்டே கேட்டான் பரத். நான் வரல பரத், நீங்க போயிட்டு வாங்க, எனக்கு கால் வலிக்குது என்று தன் திட்டத்தை நிறைவேற்ற தன் நாடகத்தை தொடங்கினார். என்னம்மா இப்படி சொல்றீங்க? எப்பவுமே நீங்க தானே கையிலுக்கு ட்ரெஸ் எடுப்பீங்க. எனக்கு ட்ரெஸ் கூட செலக்ட் பண்ண தெரியாது. ட்ரெஸ் எடுக்கலன்னா கையில் ரொம்ப ஃபீல் பண்ணுவாமா. டேய், உன்னோட பொண்ணுக்கு ட்ரெஸ் வாங்கணும்னா நீ போயிட்டு வாங்கு. ஏண்டா என்னை படுத்துற? பாட்டி வாங்க ப்ளீஸ் என்று மழலை மொழியில் இந்திரா கன்னத்தில் கை வைத்து கெஞ்சிக் கொண்டே சொன்னாள் கயல். கயல், பாட்டிக்கு கால் வலிக்குதுடா. பாட்டி பாவம்ல, நீ வேணும்னா அம்மாவை கூட்டிட்டு போ என்று தன் திட்டத்தை நாசுக்காக சொல்லிவிட்டார். அம்மா, நாங்க தனியாவே போய்க்கிறோம் என்று பரத் லேசாக கோவப்பட்டான். டேய், உனக்கு ட்ரெஸ் எல்லாம் நல்லா பார்த்து வாங்க தெரியாது. அதனால நீ கலையை கூட்டிட்டு போ. இதுக்கு அப்புறம் கையிலை அவள் தானே பார்த்துக்க போறா. இப்பவே 2 பேரும் கொஞ்சம் பழகட்டும். அம்மா சொல்வது சரியாகவே பட. சரிம்மா என்று சம்மதித்தான் பரத். தன் திட்டத்தை நிறைவேற்றிவிட்ட சந்தோஷத்தில், சரிடா, நான் கலைக்கு போன் பண்ணி சொல்றேன், நீ போய் அவளையும் கூட்டிட்டு ஷாப்பிங் போ என்று சொல்லிக்கொண்டே போனை கையில் எடுத்தார் இந்திரா. கலையும் ஆரம்பத்தில் மறுத்தாலும் கயலின் பிறந்தநாள் என்பதால் சம்மதித்தாள். கலையின் வீட்டு வாசலில் கார் ஹாரன் சத்தம் கேட்டதால் வெளியே வந்து பார்த்த கலையின் சித்தப்பா, உள்ளே வாங்க மாப்பிள்ள என்று மலர்ந்த முகத்தோடு வரவேற்றார். இல்ல, ஏற்கனவே டைம் ஆயிருச்சு, இப்போ போனாதான் சரியா இருக்கும் என்று அவன் சொல்லி முடிக்கவும் கலை அஸ்வினுடன் வெளியே வந்தாள். அவள் கார் பின்பக்கம் இருக்கையில் ஏற போன போது, அம்மா இங்க வாங்க என்று கயல் என அழைக்கவும் முன்பக்க இருக்கையில் வந்து அமர்ந்தாள். கயல் அம்மா என்று சொன்னதை கேட்டு ஆச்சரியப்பட்ட பரத், இது தன் அம்மாவின் வேலைதான் என்று புரிந்து கொண்டான். ஷாப்பிங் மாலில் போய் இறங்குவதற்குள்ளேயே கயலும் அஸ்வினும் மிகவும் நெருங்கிவிட்டனர். கயலுக்கு இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கும் என்று பிங்க் கலர் ட்ரெஸ்ஸை பக்கத்தில் இருந்த பரத்திடம் காட்டினாள் கலை. நல்லா இருக்கு என்று சொல்லிவிட்டு 4 செட்டு ட்ரெஸ்ஸை எடுத்து பில் போட சொன்னான் பரத். இந்த 2 ட்ரெஸ்ஸும் கயலுக்கு பத்தாது, ரொம்ப சின்னதா இருக்கு என்று அந்த ட்ரெஸ்ஸை கலை எடுத்து காட்டினாள். இந்த ட்ரெஸ் கயலுக்கு இல்ல, அஸ்வினுக்கு. விரிந்த பார்வையோடு 2 நொடி அவனை பார்த்துவிட்டு அமைதியாக நின்றாள் கலை. சரி கலை, ரொம்ப டைம் ஆயிருச்சு, நான் உன்னை வீட்டில் விட்டுட்டு கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டே காரில் ஏறினான். கயலோட பிறந்த நாளுக்கு கூட அவங்க அம்மா வரமாட்டாங்களா என்று தன் சந்தேகத்தை கேட்டாள் கலை. மித்ரா வரமாட்டா, அவ கயலோட எந்த பிறந்த நாளுக்கும் அவ கூட இல்லை. கலைக்கும் ஏன் என்று கேட்க தோன்றியது தான். ஆனால் அவளால் கேட்க முடியவில்லை. திரும்பி அவனும் தன்னுடைய கடந்த காலத்தை கேட்டுவிட்டால் என்ன செய்வது என்ற பயத்தில் அமைதியாகவே இருந்து விட்டாள். ஒருவேளை அதை இன்றே கேட்டிருந்தால் அவள் வாழ்க்கையில் இனி வரப்போகும் குழப்பங்களும் கஷ்டங்களும் வராமல் போயிருக்கலாம். கலை அவள் வீடு வந்ததும் காரிலிருந்து இறங்கும் போது, கலை, நாளைக்கு வீட்டுக்கு வந்துரு, கயல் பர்த்டே செலிப்ரேஷன் என்றான் பரத். தலையை ஆட்டிவிட்டு உள்ளே போனாள் கலை. அன்று இரவு அவளுக்கு தூக்கமே வரவில்லை. ஒரு நாள் கூட அவள் கணவன் ராம் அவளிடம் அன்பாக பேசியதில்லை. இவ்வளவு ஏன், அஸ்வின் பற்றி ஒரு முறை கூட அவளிடம் பேசியதில்லை. இப்போது ராம் இருந்திருந்தால் கூட அஸ்வினுக்காக எதுவும் பண்ணியிருக்க மாட்டான். ஆனால் இன்று பரத் அஸ்வினை தூக்கி தோளில் வைத்தது அவள் மனதில் பாதி பாரம் குறைந்த மாதிரி இருந்தது. எல்லாத்தையும் யோசித்து கொண்டே தூங்கி போனாள். தொடரும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த கதையை முழுமையாக கேட்ட அனைவருக்கும் நன்றிகள்.